Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக சாஃப்டான ஆப்பத்துக்கு எப்படி நம்ம ஆப்பமாவை அரைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஆப்பச்சட்டி இல்லாமலே நம்ம வீட்டில் சூப்பராக ஆப்பம் சுடலாம். அதுவும் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி மாவு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன். ஒரு 6லேருந்து 7 ஆப்பம் சுடலாம். அந்த அளவுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கான அளவுகளை பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மலாக இட்லிக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கிடலாம். அது 1 கப் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் உளுந்து 2 ஸ்பூன், 1/4 கப்புக்கும் கம்மியான அளவு தான் உளுந்து எடுத்துக்கிடணும். உளுந்து அதிகமாக சேர்த்துக்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் அவல் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட அவல் இல்லைன்னா நம்ம சாதம் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நீங்கள் சாதம் எடுத்துக்கோங்க. பழைய சாதம் அல்லது நம்ம வடித்த சாதம் எதுனாலும் எடுத்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இவ்வளோ தான் நமக்கு தேவை. அவல் இல்லைன்னா நீங்கள் சாதம் எடுத்துக்கிடலாம். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிடலாம். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுனா 2 ஸ்பூன் எடுத்துக்கிடணும். இப்போது இந்த அரிசி எல்லாத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 2 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு அரைக்க முடியும். உளுந்து அதிகமாக எடுத்துடாதீங்க. உளுந்து அதிகமாக எடுத்தோன்னா நமக்கு பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி ஆயிரும். அதனால் 2 ஸ்பூன் மட்டும் உளுந்து, 1/4 கப்புக்கு கம்மியான அளவு எடுத்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஆப்பமாவை நல்லா புளிக்கணும். அதனால் நம்ம நைட்டே அரைச்சி வச்சுட்டு காலையில் சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு நல்லா ஊறிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், அப்புறம் இந்த எல்லாத்தையுமே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, உளுந்து எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு ஈஸியாகவே அரைப்பட்டுரும் நல்லா 2 மணி நேரம் ஊறினதுனால. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அந்த மாவோட பதம் எப்படி இருக்கும், நல்லா தோசை மாவு ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். இப்போ திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த அளவுக்கு புளிக்காது. அதனால் இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லா நமக்கு புளிச்சு வரும். இந்த தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தாலும் இதில் பாதி அளவு உப்பு போட்டால் போதும். அப்போ அது கூட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிடணும். இந்த சுகரும் அந்த வெந்தயம் போட்டிருக்கோம்ல, இது 2 சேர்ந்து தான் நமக்கு மாவை நல்லா புளிக்க வைக்கும். மாவு நல்லா புளிச்சிருந்தா தான் நமக்கு ஆப்பம் நல்லாயிருக்கும். ஆப்பம் சுடும் போதே நல்லா பபுள்ஸாக வரும். அதை மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். அதனால் அந்த மாவுக்கு தேவையானதில் பாதி அளவு உப்பு, 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் நல்லா புளிச்சிட்டு நான் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா பொங்கி நல்லா சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு மாவு. கண்டிப்பாக சுகர் சேர்க்கணும். சுகர் சேர்த்து பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக மாவு வரும். ஆப்பமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆப்பச்சட்டி என்கிட்ட இல்லை, அதுக்கு பதில் நான்ஸ்டிக் தவா நான் எடுத்துக்கிறேன். இல்லைனாலும் நம்ம நார்மல் தோசைக்கல் கூட எடுத்துக்கிடலாம். நல்லா ஹீட்டில் இருக்கணும் கல். அதுக்கப்புறம் மாவு ஊற்றி இதை மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, கரண்டி வச்சுலாம் பண்ண வேண்டாம். இதை மாதிரி லைட்டாக கவுத்துனோன்னா நமக்கு ரெடி ஆயிரும். இந்த பபிள்ஸாக வந்ததும் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரத்தில் 2 நிமிஷத்தில் ஆப்பம் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் நார்மல் இரும்பு கல் இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க. இப்போ சூப்பராக அவ்வளோதான், சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ஓட்டையாக வரணும். இப்படி ஓட்டையாக வந்திருந்தால் தான் நமக்கு மாவு நல்லா கரெக்டான பதத்தில் நம்ம அரைச்சிருக்கிறோம். ஆப்பம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான அர்த்தமே இதுதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு நமக்கு ஆப்பச்சட்டி கூட தேவையில்ல. இப்படி நான்ஸ்டிக் தவாலே தோசைக்கல்லே நம்ம சூப்பராக நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.